சார், இப்போ ஒரு தனியார் பள்ளியிலாம் வந்து மத விழாக்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. அப்படி கட்டாயப்படுத்தினா எங்கே சார் பதிவு செய்யலாம் புகாரை? மத விழா அப்படின்றது வந்து பல பள்ளிகளில் வந்து நடத்துகிறாங்க. ஒரு தீபாவளி மேளா, பொங்கல் விழா, கிறிஸ்மஸ் விழா அப்படி நடத்துகிறாங்க. அதை வந்து ஒரு சிறிய லெவலில் ஒரு பாகுபாடு இல்லாமல் அதை பற்றி பெரிய பிரச்சாரம் பண்ணாமல் அதை மாதிரி நடத்திக்கலாம். அது ஒன்றும் என்னை பொறுத்த வரைக்கும் தவறு கிடையாது. ஆனால் மதத்தை சார்ந்த இந்த நேரத்தில் இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு மத அந்த முறைகளை அவங்களுக்கு வந்து செய்ய வச்சு அவங்கள வந்து நிர்பந்திக்கிறதுன்றது வந்து அது தவறு. அது மட்டும் இல்லாமல் அது சம்மந்தமான விஷயங்களுக்காக வசூல் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் பண்டிகை ஒரு மதத்தினர் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட போய் இன்னொரு மதத்தை சொல்லி அந்த மதத்தை வந்து விழா மாதிரி பெருசாக எடுத்து நடத்த போகிறோம், அதுக்கு வந்து காசு கொடுங்க, பிள்ளைங்கள்ட்ட காசு வாங்கி அதை செய்கிறதுன்றது வந்து அது வந்து தவறு. அந்த மாதிரி தவறு செய்யும் பட்சத்தில் வந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இந்த தேதியில் எதனா கொடுத்துருக்காங்க எழுத்துப்பூர்வமாக கொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் கான்ஃபிடென்ஷியலாக கூட நீங்கள் கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு பள்ளியில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு கான்ஃபிடென்ஷியலாக கூட ஆன்லைன் கம்ப்ளைண்ட்லாம் கூட கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அவங்க பேரில் வந்து நிர்வாகத்தின் பேரில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. அரசு பள்ளிகளில் பண்ணால் அந்த ஹெட் மாஸ்டரோ அது சம்மந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. ஒன்று. அது தவிர்த்து ஒரு சில சின்ன சின்ன விழாக்கள், இப்போ பொங்கல் விழான்றது வந்து ஒரு காமனான ஒரு விழா இருக்குது. அதில் வந்து பொங்கல் வைக்கிறோம், எல்லோரும் சேர்ந்து ஒரு விழாவாக கொண்டாடுறோம், ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் மாதிரி காம்படிஷன் மாதிரி வைக்கிறாங்க, இல்லை ஒரு கிறிஸ்மஸ் இது பண்ணுறாங்க, எல்லாருக்கும் கேக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, உணவு சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தி பள்ளி படிப்பு சம்மந்தமான பேச்சுக்களை அதில் வந்து பேசி அவங்களுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்லி ஒரு லீவ் மாதிரி விட்டு பாதி நாள் லீவு பாதி நாள் அப்படின்னு விட்டு அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டதை மட்டும் பேசி அதை பண்ணால் அது வந்து பர்மிசபிள். படிப்பு தவிர்த்து மதத்தை சம்மந்தப்பட்டு பேசும்போது அந்த இடத்துல ரைட் டு எஜுகேஷன் பாதிக்கப்பட்டு ஒரு குழந்தைய வேறு மாதிரி பக்கத்தில் திருப்புறாங்க அப்படின்ற குற்றத்தின் கீழ் அது வந்துடும். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் வரணும்னா அதே மாதிரி ஒரு டிஓட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து கண்டிப்பாக அதை தடுக்கணும். மேலும் வேறு ஏதாவது இது சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக என்னை அணுகலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.